ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி ஜிக்ஜாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் மெத்தடில் கொடுத்துருக்குறேன். இதை மட்டும் படித்து நீங்கள் எழுதினாவே போதுமானது. இப்படி ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. டைட்டில் வந்து ஜிக்ஜாக், ஆத்தர் ஆசா நெஹிமியா, தீம் A good friend is a treasure. இதில் வர கேரக்டர்ஸ் கொடுத்துருக்குறேன். கிருஷ்ணன் ஒரு டாக்டர் அண்ட் சென்ட்ரல் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு சோமு கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட். ஜிக்ஜாக் சோமுவோட பெட் பேர்ட். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய ஒய்ஃப். மாயா அண்ட் அரவிந்த் கிருஷ்ணனுடைய சில்ட்ரன். விசு சோமோட குக். மிஸ்ஸஸ் ஜுஞ்சன்வாலா ஒரு ஆர்ட் கிரிட்டிக். இது இல்லாமல் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதுவே போதுமானது. பேராகிராஃப் மெத்தடில் தான் கொடுத்துருக்குறேன். ஸ்டோரியை சொல்கிறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த ஸ்டோரி வந்து ஒரு பெட் பேர்டு சம்மந்தப்பட்டது. அதோட நேம் தான் ஜிக்ஜாக். ஜிக்ஜாக் வந்து ஒரு மல்டி டேலண்டட் டாக்கிங் சிங்கிங் பேர்ட். இதோட ஃபுல் நேம் வந்து ஜிக்கி ஜகா கிங் ஆஃப் த டங்கா. இதோட ஃபுல் நேம் வந்து ஜிக்கி ஜகா கிங் ஆஃப் த டங்கா. சோமோட ஃபேவரட் பொசிஷன்ஸ் அப்படின்னாக்கல, அதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தாக்கல பெட் பேர்ட் தான். சோமு வந்து அலாஸ்காவுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அவனோட ஃப்ரெண்டான டாக்டர் கிருஷ்ணன்கிட்ட வந்து இதை பார்த்துக்க முடியுமா அப்படின்ட்டு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. இதை வந்து அந்த பசங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. அவனோட டாக்டர் கிருஷ்ணனோட சில்ட்ரன் ஒரே எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த அரைவல் ஆஃப் ஜிக்ஜாக் ஆகலை. ஆனால் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சந்தோஷப்படல. என்ன காரணம்னு பார்த்தாக்கல, இதுக்கு முன்னாடி அந்த நியூசன்ஸ் கிரியேட்டட் பண்ணதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. இந்த ஜிக்ஜாக்கோட அரைவல், டாக்டர் சோமுவோட குக்கான விசு அவர் தான் வந்து ஜிக்ஜாக்கை வந்து கிருஷ்ணன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பேசும், பாட்டு பாடும், இதெல்லாம் செய்யும். அது ஜிக்ஜாக் வந்து 21 ஆப்ரிக்கன் லாங்குவேஜஸ் வந்து தெரியும். பேர்டுக்கிட்ட வந்து எல்லாம் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பேர்டு வந்து ரெப்யூஸ் பண்ணிடுது. அரவிந்த் வந்து ஃப்ரூட்ஸ், ரைஸ், நட்ஸ்லாம் வந்து ஜிக்ஜாக் கொடுக்குறான். ஆனால் அதை வந்து இக்னோர் பண்ணிடுது. தூக்கி ஃபேன் மேலே வந்து வீசிறதா வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கியாஸ் காஸ்டு பை ஜிக்ஜாக். கியாஸ் அப்படின்னாக்கல கன்ஃபியூஷன். ஜிக்ஜாக் வந்து என்ன கன்ஃபியூஷனை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தாக்கல, அது எப்போவும் தூங்கிட்டே இருக்கும். தூங்குறது இல்லாமல் குரட்டை விட்டுட்டே இருக்குது. அதை யாராலையும் பொறுத்துக்க முடியல. நோ ஒன் குட் பேர் இட். ஜிக்ஜாக் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுடைய பெயிண்டிங்கை வந்து ஸ்பாயில் பண்ணிடுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக ஒரு பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட நேம் த சன்செட் அட் மரீனா பீச். அதனால் அவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. ஷி வாஸ் வெரி ஆங்க்ரி. சோமுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இதோட ஸ்னோரிங், அந்த குரட்டை சவுண்டை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஜிக்ஜாக் அண்ட் அப்சல்யூட் ட்ரெஷர். இந்த ஃபேமிலி எல்லாமே ஜிக்ஜாகை வச்சுக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ டாக்டர் கிருஷ்ணன் டுக் டு கிளினிக். ஜிக்ஜாகை வந்து கிளினிக் வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சைலண்ட்டாக வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்ச் போயட்ரி வந்து ரெசிட் பண்ணுது. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஸ்பாயில் பண்ண பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 5000 ருபீஸ்க்கு ஜுஞ்சன்வாலாவுக்கு வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கன்க்ளூஷன் வந்து, ஆஃப்டர் திஸ் இன்சிடெண்ட் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டூட் த சீக்ரெட் டு கண்ட்ரோல் ஜிக்ஜாக். எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது. அதனால் வந்து அந்த ஃபேமிலி வந்து இன்னொரு 1 வீக் வந்து ஜிக்ஜாக்கை வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கிறாங்க.
The humorous story ends with the acceptance of ஜிக்ஜாக். இந்த ஒரு ஹியூமரஸான ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிக்ஜாக்கை வந்து வச்சுக்கிறது தான் வந்து இதோட ஸ்டோரியே. அவ்வளோதான் ஸ்டோரியே. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். மாரல் வந்து டோன்ட் ஜட்ஜ் ஏ புக் பை இட்ஸ் கவர். வெளி தோற்றத்தை வச்சு நம்ம எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றதான் இதோட மாரல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டுடே இஸ் a new year. All of you, wish you happy new year. Once again, thank you.